தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணனும் நானும் இது 2வது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது கில்லி, கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும், அந்த தும் ஷாக் பண்ணது நான். அதனால் நம்ம 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு இந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோடவும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாருன்னு பண்ணோம், இன்னொரு படம் பண்ணோம், அது என்ன ரிலீஸ் ஆகல. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எழில நான் இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்தை கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம், இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் ஒரு காமெடியை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன். அண்ணனோட இது 25வது ஆண்டு. அண்ணன் இன்னும் 50வது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறைய காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாதிரி ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு 2 பேர் ரொம்ப சிட்டாக பறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார். ஒரு தயாரிப்பாளர்லாம் ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல, அப்பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதேமாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும். அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதேமாதிரி அவங்க சன் தம்பி ஜனா அவர்கள், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை. நிறைய பேர் இவர்தான்ப்பா ப்ரொடியூசர், அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும். அது வரையும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தம்பிக்கும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும், இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், தம்பி புகழ் அவர்கள் லேடி கெட்டப்பில் இருக்கார். இந்த படத்தில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேர் எதிர்த்த டேஷன், அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ரவிமேரி அண்ணன் அவர்கள், அவர் இந்த படத்தில் ஒரு
அவர் சொன்ன மாதிரி இந்த 2 பொண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்லை, இந்த ஹீரோவுக்கும் 2 பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும், காமெடியும் பண்ணணும். அது மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார். அது மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம் அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மதுரை முத்தனை. ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடையும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது, எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோதண்டன் அண்ணன், வினோத், நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியாமல் கடகடன்னு பேசுகிறோம். அது யூடியூப்பில் வர்றப்போ தான் பக்கு பக்கம் இதையா நம்ம பேசணும், ஐயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்போயே இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழணும்னா பாதி தூரம் வட்ட அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. இப்போ அடுத்து விஜய் டிவி புகழ் வினோதன்றதுல நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும், எனக்கு என்னை தாண்டி ஒருத்த மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழில் சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன். என்ன புகழ் இது, குக்கூத்து கோமாளியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி உழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பார். ஒரு ஆக்ஷன், ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார். வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பார், இல்லை மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்ல. எல்லாமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதாவது சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுங்க அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்டப்படவுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்ட மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது. ஸோ என்கிட்ட வந்து இல்லை புகழ் லேடி கெட்ட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன். அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்பேன். என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இவரும் பேசுவார். சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது, அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். என்ன வந்துட்டு போகிறார், ப்ரொடியூசர் சாரே வந்துட்டு போகிறார், என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்லை டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போகலாம். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகனானனை கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது. ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டும் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார், சாம்சன்னு, சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக, இல்லை நீங்கள் இந்த கவுண்டரை போடுங்க, நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எழில் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிய ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா
அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது, இந்த படம் ஜெயிக்கணும். யாருமே வந்து அப்பா இந்த படம் இவ்வளோப்பா, இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட அண்ணா சூப்பராக சொன்னார். உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியார் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு. அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லான்னு. அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கல, கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த செல்மணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி, அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. டெஃபினெட்லி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லாக மாறும். விஷிங் யூ ஆல் சக்சஸ் புகழ். ஆக்சுவலா இன்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தேன். நேத்து குக்கு தூக்கமால காலைல 5 மணிக்கு தான் விட்டாங்க. அதனால எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு. இல்லைன்னா நான் அழகா லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்சஸ் மீட்ல பேசுங்க. கண்டிப்பாக பேசுகிறேன். அதுக்குள்ளே வாய்ஸ் ரெடி பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். 4 நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான். நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான். எப்பயுமே பெருமையாக சொல்லிக்குவோம். வாடகையே வாங்க மாட்டார், அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம், தூக்கி போட்டார்னு. 23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும், கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்குது. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேரும் பேசிக்கிட்டே இருப்பான். ஹீரோக்கு தான் பேச வேண்டிய டைலாகு, அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கே கிடைச்சா என்ன டப்பிங் போடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும். அதுக்கு வந்து நிறைய படங்கள், வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் முதற்கொண்டு இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளையை அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூக்கிட்டு இருக்கேன், இந்த வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன், அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? வந்துட்டு எந்திரிச்சேன் வரலாம்னு இருக்கேன்.
இல்லைம்மா காஃபி குடிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நீ எங்கே வரீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில் வைக்கணும். அப்படியா மாப்பிள்ள, வந்துருங்க மாப்பிள்ள அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் வந்து திரை உலகத்தில் அன்பா கூப்பிட்ற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் வந்து அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடியன்ஸாக தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேமில் வந்து 10-15 பேர் இருந்தால் கூட எல்லாரும் அந்த வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருப்போம். கேப்பு விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேறு இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியில் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜாவில் நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனில் அந்த 500 அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்குது. அதில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பார்ட் 2 வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஹாய் ஜூஹி, லுக்கிங் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் தேசிங் ராஜா 2 அண்ட் ஒர்க்கிங் வித் எழில் சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தில்ல. எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாவோட பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து. அது உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஆமாம். ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சுட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கேன். ஓ, நீங்கள் மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவாக இருக்குமா செட்டெல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே. ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை, அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங் ராஜா 2 ஜூலை 11க்கு ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும், நல்லா புரியும். ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த படம் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? ஸோ ஷேர் அபவுட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அபவுட் த ஃபில்ம். ஷோர். இட்ஸ் பீன் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். So adnala I mean it's always a special experience, you know, on your first project. So but I've gotten to work with not just the legends, and also they're very very nice people. So very supportive ana alangal. So adnala it was just the language problem irundichu. அதுக்கு விட ஏதாவது யூனோ பிரச்சனை கிடையாது. ஸோ இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல். ஓகே, ஷேர் ஒன் ஆஃப் த ஃபியூ மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் த செட். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட. அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம் ஒன் இந்த இண்டஸ்ட்ரி ஹூஸ் தேர் ஃபார் 25 years. ஒரு வெட்டரன் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் அபவுட் தட். See, the moment I got to work, so we worked on this song called A Very Beautiful Melody by Vidyasagar sir.
and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed version of Chandramukhi in Telugu as well. So by the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So appathlirundu ipo varaiku na romba fan Vidyasagar sir work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So in the படத்துல என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவேத்த காரணன்னு சாங். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டான்சிங் டு தட். பரவாயில்ல, ரொம்ப அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்கள் சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jana. ஓஹோ, ஸோ அவருக்கு தான் 3 ஹீரோயின்ஸா? No. ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So ellaru they've been wonderful with me. So they've been very nice to me. நைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய அழகான ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அடுத்த வாட்டி ஃபுல்லாக தமிழில் நீங்கள் பேசணும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. சார் நீங்கள் உங்களோட வார்த்தைகள் தேசிங்க ராஜா 2 பற்றி. தேசிங்க ராஜா 2, தேசிங்க ராஜா 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட். இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு வில்லன் ரவி மரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவி மரியா. இவ்வளவு ஒற்றுமை இருந்தாலும் சீக்வல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிங்க 2ன்னு பேர் வச்சுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு பேர் வைக்கலாம், மனம்புத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையின் பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிங்க ராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த படத்தில் பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன்னா, இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடக நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க. தயவுசெய்து தேசிய ராஜா 1 மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைபரம் போலதான். ஓகே சார், யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஒரு டேரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம், ஸோ அந்த யூனிவர்ஸை மறந்துடுங்கன்றீங்க நீங்கள். தேசிக ராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்துட்டு வந்தாதான் இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட அந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் அது வந்து மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு சீரியஸ் வில்லனாகவுமே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணமே இங்க உள்ள ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலா இருக்கும். ஓஹோ, பக்கத்துல உட்காந்து ஆர்வி உதயகுமார் சாருக்கும் புது தகவலா இருக்கும், பேரஸ் சாருக்கும். அவர் தான் வந்து D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர்ல என்ன ஒரு ஆளா வச்சிருந்தார். அப்ப டைரக்டர் எழில் சார் வந்து எங்க யூனியன்ல வந்து டைரக்டர் யூனியன்ல பொருளாளர். அந்த 1 மாச டிராவல்ல நான் பார்க்கறதுக்கு வந்து பயங்கர முரடனா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் செம்ம டென்ஷனாக கத்தி, உங்களை எவங்க வில்லன் ஆக்குனது அப்படின்னாரு கோவப்பட்ட எழில் சார். சார் வசந்த பாரால் தான் சோறு சாப்பிட்டுருங்க சார், தட்டை உருகிறாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்கினா வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னு. நான் கேஷுவலாக சொன்னேன், எங்கெங்க நானே கேப்பில் படம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். இல்லை சார், இங்கே கூடிய சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்கொத்தி பறவை. அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படியே நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிக ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்குத்தி பறவை, செம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேசிக ராஜா வர்றாரு, எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸில் வந்து கண்ணம் ஸ்டீல் சாங்கெல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்னடா இவ்வளோ நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு.
அப்போ நம்பிக்கை மற்றவர்கள் நம்ம வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில் வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரித்து இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டைரக்டரை மறந்துட்டேன், கதாசிரியரை மறந்துட்டேன், காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனங்குத்தி பறவையில் மச்சான் சொல்லிட்டானே ஒரு காமெடி செம ஹிட். இது செம காமெடி. இந்த காமெடியே இல்லைனவங்க தேசிக ராஜா வந்ததுக்கப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்போ நான் இது வரைக்கும் உன் காதில் கூப்பாடு போட்டு சொன்னது உன் காதில் விரல அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேலை வந்து வெள்ளக்காரன் நானும் ரோபோ சங்கர்னு சொன்னேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. என் பொட்டாட்டி தர நிறைய மல்லிகை பிடிச்சிட்டு உசுப்புனா மல்லியா கனகாம்பரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை செருப்பா அடிச்ச கதையெல்லாம் கேட்கல, மாமா இன்னும் கூட வச்சிருக்கா எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளேட் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சிது. இப்போ அதே மாதிரி இந்த தேசிகராஜ 2 வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து ஒரு மீம்ஸாக பயன்படுத்தினாங்களோ, எப்படி டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிகராஜ 2 எனக்கு மட்டுமல்ல, நண்பர் புகழ், நண்பர் சாம்ஸ், அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி, சிங்கம்புலி, இப்படி எல்லாரையுமே ரோபசங்கர் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, நீங்க தேட்டரில் பாருங்க தெரியும். இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்கள் பேசிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என் தப்பு இல்லை சார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களை மியூசியட்டாக ஃபிக்ஸ் பண்ணது எல்லி சாருடைய தப்பு. இருந்தாலும் அந்த எழில் நீலா காற்று வந்து முதல்ல கேட்குற சார், முதல்ல பார்க்குற சார், அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிட்டு சார். அதுவும் நீங்கள் பாடின அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு ப்ரொடியூசர் எவ்வளோ கெஞ்சினேன் சார், அது வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அது நீங்கள் போடுங்க சார். அவர் என்ன சொன்னார், அது ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு சார் 10 நாளா. இப்போ ஹிட் ஆக வேண்டிய 3 பாட பாடுற கிடாரி தோப்பு சாங் தான் நான் சொல்கிறேன். கிடாரி தோப்புன்னு ஒரு எண்ணில் ஒரு சாங் இருக்கு. எப்படி இந்த 1க்கு 2க்கு எந்த சம்மந்தம்னு சொன்னோ அது மாதிரி இந்த கெட்டப்பில் இருக்க பாருங்க. இதுக்கும் இந்த எனக்கும் இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீன்ல ஒரு சாங்ல வர்ற கெட்டப்பு. இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி நான் ரொம்ப அழகாக சொல்லணும். சாம்ஸ் அழகாக சொன்னார். எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்தில் அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்தில் அந்த குவாலிட்டியில் அது அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறத ஒருத்தங்க நமக்கு விருந்தோம்பல் வைக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். கடந்த 3 நாளா நாங்கள் ப்ரொமோஷனுக்கு எல்லா சேனலுக்கு போகிறோம். ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நான் கேட்கவே விட மாட்டார். அவரே ஆர்டர் பண்ணுவார். எனக்கு பேர் தெரியாதெல்லாம் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட்டாக போகுது சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதேமாரி அவருடைய சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஜனா. அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் நான் வரேன். அவருடைய ஃபிசிக், அவருடைய மூவ்மெண்ட், அவருடைய அந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனுக்கு ஹீரோக்கான விஷயம். ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னில் வந்ததே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார். நாங்களாம் சாதாரண சொல்லி அவர்கிட்ட பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாகிறாரு. அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் விமல் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லா ஹீரோக்கும் எல்லாருக்கும் ஸ்கோப் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்கே காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்பயும் என்ன பண்ணுவாருன்னா எல்லா ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பார். இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதில் நான் என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளோ காம்படிஷன் நடுவில் ஒரு ஹீரோவாக நின்றுறது காரணமே. அவர் அந்த ப்ராஜெக்டை மட்டும் தான் நேசிப்பார். நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்குது, எனக்கு ஓப்பனிங் இல்லையே சார், எனக்கு எண்ட் இல்லையே சார், இதெல்லாம் கேள்வி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பற்றையில் ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தால் எப்படி பண்ணுவாங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து விமல் சார் தான். எந்த டைலாக்கையும் அசால்ட் ஆர்வமாக கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவார். ஒரு பிசு இருக்காது, ஒரு வார்த்தையை விட மாட்டார். அதேமாதிரி எப்படி பண்ண சூப்பராக பண்ணு கேட்கவும் மாட்டார். கேட்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமாக போய் சேரை போட்டு உட்காந்துருப்பார். அது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களாக அந்த டீமோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லட்சுமி மேக்கர்ஸோடைய 27வது படம். அந்த படத்தில் தான் எனக்கு புகழுடைய திறமை எனக்கு தெரிஞ்சுது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. 2 பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்தில் வேற மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஆனால் இந்த படத்தில் புகழுடைய வெளிச்சம் வந்து 4KV லைட்டு மாதிரி பாய போகுது, பளிச்சுன்னு பாயும். அது கன்ஃபார்மு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, நான் செல்வா சார், சாரி சார் உங்கள் பேரை மறந்துட்டேன். அந்த துல்லாதமனன் துல் படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் 20 வருஷத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 படம் தான் ட்ராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்தில் நான் சாருடைய டைரக்ஷனில் 6 படம் பண்ணியிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னென்னா, ஒரு படத்தில் வில்லன் நடித்தோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படி நிறைய படம் பண்ணிட்டே இருப்பார், அதுக்கப்புறம் காணாம போயிடுவார். ஆனால் என்னை இன்னைய வரைக்கும் காணாமல் போகாமல் 20 வருஷம் நடிச்சது ஒரே காரணம், என்னுடைய ஜானரை மாற்றி இவன் எப்படியும் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தின எழில் சார் தான். இந்த நேரத்தில் வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தார்னா, இந்த பக்கம் அகல் விளக்கா எழில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், இந்த படம் ஜாலியாக வாங்க, படி ஜாலியாக போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தேசிங் ராஜா 2 இசை வெளியீட்டுக்கு வரை தந்துள்ள நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். நண்பர் எழிலுக்கும் சகோதரர் விமலுக்கும் புதிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கேம்மா. நீங்கள் டைரக்டர் சங்க பிரசிடென்ட் சொன்னோடனே அண்ணன் கோவிக்கிறாரு, ஏன்னா என்னை வேறு டைரக்டர் ஆகி விட்டு நீயே சொல்லிக்கிறீங்க. அதனால் இயக்குனர் சங்க தலைவர் வந்து ஆர்வி உதயகுமார். உண்மையாக வந்து இந்த இசை விழா கலந்துக்கும் போது 2 விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஒன்று வந்து எப்படி வந்து எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமாக டார்ச்சர். 2 பொண்டாட்டி இல்லை 10 பொண்டாட்டி வச்சுட்டா எவ்வளோ டார்ச்சரோ அவ்வளோ டார்ச்சர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க. புலன் விசாரணையில் ஒரு 3 பேர், செந்தில் சார், சின்னி சார் வந்து இன்னொருத்தர். அதுக்கே என்னால் வந்து கட் பண்ணவே முடியாது. இவர் ஒருத்தர் சொன்னால் அவர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் சொல்கிறாரு, சொல்லையோ நான் வந்து கிரைம் படம் எடுக்கிறேன், கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியாரு. அதோடு நிறுத்திட்டு என் படத்தில் காமெடியே கிடையாது. ஏன்னா அவங்கள வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா 10 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த அந்த சீனில் வந்து தங்களை வந்து காமிச்சுக்கு விரும்புவாங்க. இல்லை வந்து அவங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து சீன் முடியவே முடியாது, போய்கினே இருக்கும். நமக்கு வந்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ஓடினே இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் வந்து காமெடி சீன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படம் பார்க்க ரொம்ப எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு நிறுத்திட்டேன். அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார், 25 வருஷம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் வந்து என்ன மறுபடியும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குன்னு. ஆனால் எழில் வந்து உடனே மாறிட்டார். நம்ம மாறுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, நல்ல கவிஞர். அதாவது தமிழ் வார்த்தைகளை, தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர். அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார். ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார். கவிஞர்கள்கிட்ட வந்து அதை அலோவ் பண்ண மாட்டார். எப்படி வந்து இந்த டோல் டெக்கா சாங் போட்டான்னு எனக்கு தெரியல, அதில் விட எப்படி ஒத்துக்கிட்டு. அப்போ அவர் மாறுறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இதில் நம்ம எழில் மாறிட்டார். உடனே வந்து ஒரு 5 வருஷம் கேப்பில் ஏன்னா நீங்க வந்தாலும் நீங்க வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பாப்பீங்களே, அதுதான். இல்ல இப்ப என்னன்னா சார், இப்ப வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தையில இருக்கு, அதை வந்து பாட்டா மாத்திடுறாங்க. இப்ப வந்து கவிதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பேசினாவே அது வந்து இசையாவும் அது வந்து ஒரு சத்தமா மாத்தி அது ஒரு சாங்கா மாத்திக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தன்மை என்னன்னா ஒரு கவிதை நேசிக்கிற தன்மை, ஒரு கவிஞர் உங்களுக்குள்ள இசை ஒளிஞ்சிருக்கிறதால உங்களை மாற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கு. அது சொல்ல வந்தேன். என்ன மிகச்சிறந்த நான் வந்து ஒரு 4-5 இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய இசையமைப்பாளரோட ஒரு நண்பராக பழகியிருக்கேன். இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமாக நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்கள் வந்து அந்த வகையில் வந்து விட்டு கொடுக்காம அதை வந்து அதுக்காக போராடுவீங்க. மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது உண்மையாகவே இதில் வந்து 3 சாங் பார்த்தா 3 வந்து இப்போ வேறு வேறு ஜேர்னலில் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது வந்து உங்கள் மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது 25 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது வந்து வெள்ளி விழா படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எழிலுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன வேண்டுகோள், நண்பர் சொன்னார், என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு டைரக்டர்களோட இசை வெளியிடுறாங்க, டைரக்டர் வச்சு படம் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னார். சிவா சார்
அதனால நீங்க அடுத்த படம் பண்ணும்போது ஒரு எப்படி இந்த படத்துல வந்து ஒரு 10 டைரக்டர்களை வந்து நீங்க வந்து நடிக்க வச்சீங்களோ அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது 10 தயாரிப்பாளர்கள் நடிக்க வைக்கணும். 20க்கு மேலையா உண்மையாக ஏன்னா இப்போ படங்கள்ல வந்து என்னன்னா எழில் படம் வந்து இந்த உங்க 6 மணி காமெடியை வந்து நான் ஒரு 100 தடவைக்கு மேல பார்த்துருப்பேன். எப்படின்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் சண்டை வந்தவர் எப்படி சண்டை வந்து வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா ஒரே அந்த அந்த ஃபெரோஷியஸாக வருவேன். வீட்டில் பசங்கள்லாம் பயப்படுவாங்க, ஒய்ஃபுக்கு எல்லாமே வந்து நம்ம கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. நேராக போனால் சாப்பிடுவேன், அந்த யூடியூப்பில் அந்த 6 மணி காமெடி போட்டு அப்படியே உட்காந்துட்டு வரும்போது வந்து என்ன பண்ணுறது ரவிமரியா மாதிரி வரும்போது அது பார்த்தவருக்கு நான் வந்து ரோபோ சங்கர் மாதிரி மாறிடுவேன். அப்போது அந்த 100 தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, திருவிளையாடலில் எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் அந்த 6 மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி 100 தடவை இல்லை, இன்னும் கூட 100 தடவை பார்ப்போம். அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக அமையுது இல்லையா? அந்த வகையில் வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர், தன்னை மாற்றிக்கிட்டு மக்களுக்கு இப்போ எதோ தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் என்ன, நான் வந்து பெரிய அழகாக நான் நினச்சிருப்பேன் நான் இருப்பேன், ஆனால் எழில் வந்து என்னன்னா அவனோட உள் கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். அதுதான் ரவிமரியா. ரவிமரியாவோட டென்ஷன் வந்து டார்ச்சராக இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளோ டார்ச்சராக இருக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அதில் சம்மந்தப்படாமல் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அது மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரவிமரியா. நம்ம 2 பேர் நின்று வச்சுக்க ஃபோட்டோ எடுக்க கூட முடியாது நீங்கள் ரவிமரியா வச்சுக்கிட்டு. பாதிக்கப்பட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அந்த அதை வந்து கரெக்டாக இது பண்ணி நான் சொன்னேன், ரவி உன் லைஃப்பில் உனக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு ப்ளஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. உண்மையே வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வேலையை அந்த வந்து 6 மணி காமெடியை வந்து உனக்கு கரெக்டாக கேரக்டராக பண்ணியிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே இப்போ உதயகுமாரன் கூட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் தள்ளிடு நீங்கள் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க வந்து படத்தை வந்து ரிப்பீட் வேல்யூ கொண்டுறதுக்கு உதயகுமார் வந்து பயன்படுவார். அதனால தான் ஒரு கிளைமேக்ஸில் வந்து எப்படி கிளைமேக்ஸில் கூப்பிட்டாங்களோ அந்த படத்தில் அது மாதிரி வந்து ஒரு 2-3 சீன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ சொன்னாங்க, சாம்ஸோ இல்லை வந்து நண்பர் யாரோ சொன்னாங்க, எழிலோட மிகச்சிறந்த நம்ம ஒல்லு சாமிநாதன் சொன்னார் நினைக்கிறேன், எல்லாரையுமே வந்து நம்ம இவரும் சொன்னார், முல்லைக்கு வந்துடுங்க சொன்னார். அந்த படத்துலேருந்து இப்போ அடுத்த படம் எல்லாத்துலேயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து 1 நாள் கேரக்டராக இருந்தாலும் 2 நாள் கேரக்டராக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அதை அடிக்க வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களை ஒருத்தர் நல்ல கலைஞனாக இருக்கணும் இல்லை நல்ல மனிதனாக இருக்கணும். எழில் வந்து நல்ல மனிதன் நல்ல கலைஞன். அதனால தான் 25 வருஷத்தை வாழ்ந்து கடந்தும் மிகச்சிறந்த இயக்குனராக இருக்கார். அப்புறம் பார்க்கும்போது விமலை பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார், ஆனால் இதில் பார்த்தா பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடியிருக்காரு. இல்லை ஒரு அழகாக இருக்குது இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலப்பெல்லாம் பார்க்க ஒரு ரொம்ப இதுவாக இருந்தோ ஃப்ரெஷ்ஷாக தேசிகராஜை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட் தெரியுது. நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது மாதிரி நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கனே தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கானா இல்லையாங்கிறது வேறு விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அது யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைன் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாவது அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி இப்போ கோர்ட்டு வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது? விமர்சனம் பண்ணலாம், அதில் சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ணலாம். படம் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
நீ நடா அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுகிற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம், சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு இடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் இந்த நேரம் எடுக்க விரும்பலை. எங்கள் அண்ணன் வேறு வந்து உதயகுமார் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்காரு. அதனால தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரை நீங்கள் அடுத்து அழைக்கணும். இந்த திரைப்படம் மிக நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமையும். ஜெயசிங்கராஜா 2 வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அதுபோல் ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும். அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பேசும்போது தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் பேசுவேன்னு நினச்சிருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு மலையாளமோ தெலுங்கோ கற்றுக் கொடுக்கலையா, டான்ஸ் ஒருத்தும் கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் மிக பார்க்கறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொன்னார், சொன்னார் ப்ரொடியூசரோட பையன் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். செல்வமணி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லன்னா நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செல்வா, தேங்க்ஸ் செல்வா. என்னை கூப்பிட்ட எழிலே மறந்து விட்டார் நான் வந்திருக்கேனான்னு. இல்லை சார், உங்கள் பேர் தான் முதல்ல இருந்தது, அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டு அடுத்து உங்களுக்கு கூப்பிட்டுடலாம். இல்லை, சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் யார் யாருக்கு என்னென்ன பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமயத்தில் நம்மளை கவுத்துறீங்களே, ஏதோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிறேன். செகண்ட் டைமா எதை பற்றி பேசுறது? ஒரு அருமையான இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. நல்ல வேலை என் ஷார்ட்டு போடல ட்ரெய்லரில், அவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்றது சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. ஏன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா முதன்மையான கதாபாத்திரம் இந்த படத்தில், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த படத்தோட முழு கதைக்கும் காரணமான ஒரு கதாபாத்திரம். எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நன்றி. ஆக எனக்காக வேலை செய்த இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படத்தில், அதுதான் உண்மை. இந்த கருடன் மாதிரி இதில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்காரு. ட்ரெய்லரை பார்த்தா இல்லாத மாதிரி படத்தில் நான் இல்லாமல் பண்ணிடாதீப்பா. அழகாக இருக்காங்க, மிக திறமையான இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்து அற்புதமாக படமாக்கியிருக்கும் என் அன்பு தம்பி எழில் அவர்களுக்கு 25 காலம் பொன்விழா ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இது பொன்விழா ஆண்டின் மிகச்சிறப்பான வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து படத்தின் தயாரிப்பாளரோட மகன். அவன் அவ்வளோ அழகாக பாடி டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல. நான் முதல்ல இப்போ பார்க்கும்போது பார்த்தா ஒரு ராணா மாதிரி இருக்கு. ராணா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. உண்மையிலுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக எழில அடுத்த படத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை உங்களை யூஸ் பண்ண வச்சு கரெக்டாக அந்த ஏணிப்படியில் ஏறினுங்க. ஏன்னா எழில் கை வச்சா அந்த ஆள் சக்ஸஸ் தான். அதனால் அதை உண்மையிலுமே சொல்கிறேன் தம்பி, நல்லா இருந்தது. அதை ஆஜானு பாகுவா
அந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி இருந்தது. அடுத்தது இந்த ஃபிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இந்த ஃபிகர். யாருமே சொல்லலை. யாரா இந்த ஃபிகர் நல்லா இருக்காளேன்னு நான் அப்பாலேருந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கெஸ் பண்ணேன். ஏன்னா ஒரே ஒரு சீனில் தான் என் கூட இந்த கெட்டப்பில் நடித்தார் அவர். அதனால் மிக அழகாக ஒரு நீ பொண்ணாக பிறந்திருக்கலாமியா, இன்னும் குக்கு வித்து கோமாளியில் இன்னும் கலக்கியிருக்கலாம், எல்லாரும் பின்னாடியே வந்திருப்பாங்க. இவ்வளவு அழகாக இருக்க, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் வந்து செல்வமணி சொன்னார், டைரக்டர்களை நடிக்க வச்சுட்டேங்க. டைரக்டரில் நடிக்க மட்டும் வைக்கலிங்க, டைரக்டரை வெட்டு குத்து தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் சீனே வெட்டு குத்து சீன் தான். எனக்கு முதல் எதிரி ரவி மரியா. அவர் எப்படியாவது என்னை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் படுற போராட்டம் இருக்கே. ஆனால் உண்மையில் ரொம்ப குழந்த மாதிரி ரவி மரியா. உண்மையில் மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற ரவி மரியா. ஏன்னா என்னை பற்றி அவர் சொல்ல மறந்துட்டார். ஆனால் எனக்கு இணையாக நடிச்சிருக்கார். எனக்கு ஈக்குவலாக டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு. அந்த தம்பிக்கு எனது வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாச்சும் உண்மையை சொல்லணுமா? அப்புறம் ஹீரோவை எடுத்துக்கிட்டால் நமக்கு, நான் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இல்லை, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மாதிரி. எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ஹீரோ. யாரோ சொன்னாங்க, ஃபோன் பண்ணால் உடனே ஃபோன் எடுத்துருவாப்புல. அண்ணே நான் நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்ருக்கிறேண்ணே அப்படிம்பார். தெளிவாக தான் பேசுவார். உங்கள்கிட்ட வேணா அப்படி நையாண்டியாக பேசுவார். எங்கே தெளிவாக பேசுவார். எங்கே கண்ணே, அண்ணே அது ஒரு சீக்கிரட்டுண்ணே, கடைசியில் சொல்கிறேன்ட்டு வச்சுருவார். ஆனால் உண்மையை சொல்லுவார். அதாவது நானும் செல்வமணி சாரோ படம் பண்ணுற காலங்களில் இருந்த ஹீரோக்கள் எப்படியோ அந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறது வெள்ளந்தியாக பேசக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தது நான் உங்களை தான் வந்து அதை உண்மையிலுமே அந்த வெள்ளந்தியாக பேசுறது, மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹீரோன்னா இப்படி தான் ஒரு ஆளுகிட்ட பேசணுன்ற அந்த இலக்கணத்தையெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான் தம்பி. ஏன்னா உங்களுடைய படத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் அந்த என்னது வாகை சுடுவா, ஐயோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறது. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. அது சரி, களவாணி படமாகட்டும், தம்பியோட தேசிங்கராஜா ஒன்றாகட்டும், யதார்த்தம். அதாவது அதில் வந்து தான் நடிக்கிறதே தெரியாமல் நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதை தொடர்ந்து செய்யுங்க. எல்லாத்தையும் அரவணைத்து போகிற மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி ரோபோ வந்து அவன் வந்தாவே அந்த படம் ஹிட்டு. ரோபோ வந்தாவே இந்த படம் ஹிட்டு. அது அதை என்னமோ வச்சுருக்கிறான். அவர் ஏதோ கேரளா பக்கம் போய் ஒரு மாந்திரிகம் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கான். மை பூசிடுவான் போட்டு படத்து டைட்டிலில். இல்லை, நல்லது. ஏன்னா உங்களுடைய திறமை அது ரவி மரியாவோட சேர்ந்து 2 பேர் கலாய்ச்சிங்கன்னா அது இந்த மாதிரி இதுலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கலாய்ப்பு வந்து உலக லெவலில் பேசப்பட தான் சொன்னேன். செல்வமணியவே வந்து டென்ஷனை ரிலீவ் பண்ணுற காமெடியாக இருந்தான்னா அது பெரிய விஷயம். அதையும் மீறி இந்த படம் வெளியே வந்த கடைசியில் வேற ஒரு மேட்ரு இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். உண்மையாகவே படத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. தயவு பண்ணி விமர்சன கருத்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். நான் முக்கியமான கதாபாத்திரம் நினச்சிருக்கேன், தப்பு பண்ணிடாதீங்க என்று கூறி, இந்த விழா வந்து முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழா. என்னுடைய அன்பு சகோதரர், அவர் சாதாரண மியூசிக் டைரக்டர் அல்ல, வித்யாசாகர் வந்து நான் இளையராஜா கூடவே பயணித்து கொண்டிருந்த போது ஒரு படம் அவரிடம் பயணித்தேன். இவ்வளவு அழகான சென்சிபிள் அண்ட் எமோஷனல் கம்போசர், உணர்வு ரீதியான கம்போசர் அவர். நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு போடுவார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன்,
எழில் படத்தில் முதல் படத்தில் இந்த அஜித் படத்துக்கு அவர் போட்ட மியூசிக் எல்லா பாட்டும் நான் மனப்பாடமாக வைக்கிறேன். ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் இல்லாதப்போ அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளவு நான் நேசிக்கிற ஒரு இசையமைப்பாளர். அது என்னுடைய தரணியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க 2 பேரும் கூடி கும்மி அடிப்பாங்க. மியூசிக் பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க. கரெக்டு தானே? அப்போ என் படத்தில் வந்து நான் முதல்லலாம் இந்த தமிழில் பாட்டு எழுத மாட்டாங்கன்ட்டு திட்டிகிட்டு இருப்பேன். என்னையே மாற்றி எழுத வச்சால் அவர் தான். ஐ செல்லம்மா செல்லோ, செல்லம்மா செல்லோ, அது என்ன செல்லவோ தெரியல, அவரே போட்டார் வார்த்தையை. என்ன இதானே நல்லா இருக்குன்ட்டு. வருவானா பகவானா வரந்தானா தருவானா அப்படின்னு ஒரு பாட்டு அவர் டியூன் போடும்போது அவ்வளவு கேட்சியாக அந்த பாட்டை நீங்களே பாடுங்கன்னு அதை நம்ம அர்ஜுனை கூட பாட முயற்சி பண்ண வச்சோம். பட் அவரே பாடினார். மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அந்த சாங்கு தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல். அது என்னுடைய திரைப்படத்தில் அவர் போட்ட இசையில் அந்த பாடல் காட்சி முடிந்து 3வது நாளோ 4வது நாளோ அந்த பாடல் காட்சியில் அப்படியே நெருப்புக்குள்ளேயே அவங்க போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதே நம்ம இது சென்டிமெண்ட்டாக தப்பாக எடுத்துகிட்டு போகணும். பட் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு. அது மட்டுமல்ல, ஒரு மென்மையான பாடல்களை கொடுப்பதில் அவருக்கு இணை அவரே. அதான் சொன்னாங்க எல்லாரும். எல்லா பாடல்களும் சரி. என்னுடைய படத்தில் கூட முகம் என்ன மோகம் என்ன, மனம் சொன்னும் வார்த்தை என்ன, பேர் என்ன, இதான் அது வரி தான் கொடுத்தேன் நான். அவர் என்னன்னு ஃபினிஷ் பண்ணணும்ப்பா. இதுதான் என்னுடைய பாடலோட சந்தத்தையும் சொல்லிட்டேன். அவர் போட்டார் பாருங்க. அந்த பாட்டு எனக்கு இன்னைக்கு வரையிலும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிற பாடல். நான் எழுதி உங்கள் இசையில் வந்த அந்த பாடல் என்பதை சொல்லி, உங்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு எப்பவும் வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன கருவிகளோ சத்தங்களோ மாறலாம். ஆனால் இசையில் வருகிற உணர்வுகள் எப்பவுமே நம்ம மைண்ட்லேயும் மனசிலிருந்தும் வர்றது என்பது உண்மை. அது இந்த படத்திலும் இருக்கிறது. என்னென்னா இதில் அந்த 2வது அந்த செல்லுமணிக்கு 2 அட்ராக்ட் ஆச்சு பாருங்கள். அந்த பாட்டில் ஆடின பொண்ணு பயங்கரமாக ஆடி இருக்குங்க. மிரண்டேன். எல்லாருடைய நடிப்புமே காணாமல் போயிடும்டா ரவிமரியா, நம்ம ஏமாந்துருவோம் போல் இருக்கு, இப்படி ஏமாத்திடுவார் போல் இருக்கு. அந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இனிமேல் அப்படி ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு பேர் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை சொல்லி, எழில் வேணுன்னே தான் உங்கள் பேரையும் வர்ற மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியும். நீங்கள் எனக்கு மட்டும் பாட்டு எழுதி வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் ஒரே பாட்டில் 100 தடவை உன் பேர் வர்ற மாதிரி எழுதியிருப்பேன். எழில் 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 அப்படின்னே எழுதியிருப்பேன். அடுத்த பாடத்தில் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும். இந்த இனிமையான விழாவில் அமைதியாக நாங்கள் போடுற கத்தியெல்லாம் வாங்கிட்டு அமைதியாகவும் சிரிக்கணுங்கிறதுக்காக சிரித்தோம், சரிங்கிறதுக்காக தலையாட்டியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி என்ன ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே கூடியிருக்கும் பத்திரிகைக்காரர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி எங்கே போனாலும் சரி, மதகஜராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு, அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலகலகலகலன்னு சூப்பராக நீங்கள் பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம எழில் சார் ரசித்து ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் சிங்கம்புலி சார், என் கூட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவிமரியான் சார் பின்றாரு, எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோ சங்கர் சார்
இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பரபர வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்கும். அவர் ஜாலியாக அங்கே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும் இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், நான் டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடில் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எடில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் இந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார், எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க, ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்கள் நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தேசிங்க ராஜா 1 போல் இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் செட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். ரவிமோகன் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலகலகலன்னு தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டால் சீரியஸாக இருக்கணும். எடில் சாருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம எங்கே மிஸ் ஆனால் கூட சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எடில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் ஹிட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் ஹிட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணிருக்காங்க. புகழாக வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. ஓகேங்களா? மார்க் ஓகேவா? ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு அழகான ஒரு இசை வெளியீட்டு விழாவில். எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, தயாரிப்பாளர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு. படத்தை தரமாக தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு பப்ளிசிட்டி நீட்டாக பண்ணுற வரைக்கும் அட்டகாசமாக பண்ணிகிட்ருக்கார் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார். ரொம்ப சூப்பராக பண்ணுறார். அதாவது இந்த படம் வெறும் தரமாக உள்ளுக்குள்ள வரையும் தரமாக இருக்கணும், வெளியில் பப்ளிசிட்டிலையும் தரமாக இருக்கணும். உள்ளே தரமாக இருக்கிறதுக்கு சில நேரத்தில் ஒரு சீன் எடுத்து முடித்ததுக்கப்புறமும் இதை விட இன்னும் பெட்டராக எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற ஆள், எடுத்த சீனையே திருப்பி ரீஷூட் பண்ணுறது கூட கவலைப்படாமல் செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அது இந்த படத்துலையும் நடந்திருக்கு. ஸோ பார்க்குற மக்களுக்கு தரமான ஒரு படத்தை தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அடுத்தது பப்ளிசிட்டியில் கலக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 25 பஸ்ஸில் ஃபுல்லாக தேசிங்க ராஜாவோட ஃபுல் இதை போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி மோர் தென் 250 பஸ்ஸஸ்க்கு பின்னாடிலாம் அழகாக தேசிங்க ராஜாவெல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதை நான் எடுத்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கோங்க, நீ மட்டும் பஸ்ஸில் எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டா உள்ளேன்னு பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நானே பசையை எடுத்து பஸ் ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்த மாதிரி இதில் ஒரு கமெண்ட் போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அருமையான ஒரு தயாரிப்பாளர். அவரோட மகன் இந்த படத்தில் இன்னொரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஜனா அவர்கள். அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் சொல்லும்போது பையன்கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு ஆசைப்பட்டு வரியா இல்லை பேஷனோட வரியா அப்படின்னு. ஏன்னா ஆசைக்கும் பேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, அது அவருக்கு அப்போ தெரியல. ஸோ
எதை நாம் தொடர்ந்து துரத்தணும்னு ஒரு இது வருதோ அதுதான் பேஷன். எல்லாத்தையும் பார்த்து ஆசை வரும், ஆனால் சில இதை தான் கண்டினியூஸாக அதை அட்டஞ்சே தீரணும்னு இருக்கும், அதுதான் பேஷன். ஸோ அதை நோக்கி தன் பையனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பையனை புடம் போட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணால் கூட பரவாயில்லன்னு சொல்லி இறக்கி பையனோட கனவுகளுக்கு ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கும் அவர் மகனுக்கும் இது அற்புதமான அருமையான ஒரு வெற்றி படமாக அமைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஷாம் சார், உங்களுக்கு வயசே ஆகாதா? இன்னும் முடியலம்மா. சாரி, இல்லை, ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னா தை இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் எழில் சார். தொடர்ந்து அவரோட நான் பண்ணக்கூடிய ஒரு 6வது படம் இது. தொடர்ந்து என்னை கூப்பிட்டுட்டே இருக்கார், நல்ல நல்ல ரோல் கொடுத்துட்டே இருக்கார். வெரி ஹாப்பி. அவரோட டீமில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுருவார் உள்ள. நம்மளும் அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சக காமெடி நடிகர்கள்லாம் பண்ணுறதோடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போதே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். நம்மளே ரசிப்போம், நம்மளே சிரிப்போம். ஜென்ரலாக ஒரு 3 நிமிஷம் காட்சி தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதை 13 நிமிஷத்துக்கு மாற்றி வைப்போம். எல்லாத்தையும் எங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அழகாக ரசிப்பார். ஃபஸ்ட்டு ரசிகர் எங்கள் இயக்குனர் எழில் சார் தான். எங்களுக்கெல்லாம் நல்லா ரசித்து அதில் பெஸ்ட்டு பீஸை எடுத்து பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நடிகர்களை கொஞ்சம் நம்புவார், எடிட்டரை தான் மோஸ்ட்லி நம்புவார். ஏன்னா சம்பூர்ண ராமாயணம் மாதிரி நாங்கள் 2.5 மணி நேரம் படத்தை 25 மணி நேரத்துக்கு எழுத்து வச்சு அந்த அளவுக்கு பண்ணுவோம். பட் பெஸ்ட்டு பீஸாக இருக்கக்கூடிய அருமையான இயக்குனர். எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த விஷயம். அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகன் வித்யாசாகர் சார். ஸோ அவருடைய பாடல்களுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கார்லலாம் நானும் என் ஃபேமிலிலாம் அப்படியே ஒரு ட்ராவல் போயிட்டு இருக்கும்போது சாரோட பாட்டை கேட்டு தான் போவேன். சில நேரம் பின்னாடி இவங்கெல்லாம் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் வந்து மலரே மௌனமா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்டு போவேன். இந்த ஷெட்டுக்கு பிரேக் டவுன் ஆன எடுத்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம் பாருங்கள், அந்த வண்டிலாம் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கால் அந்த ஆக்சிலேட்டரை மிதிக்கவே தோணா அப்படியே ரசிச்சுட்டே போவேன். உடனே என் பையன் சொல்லுவான், அம்மா இந்த வேகத்தில் போச்சுன்னா வீடு வந்து சேரத்துக்கு விடிஞ்சிடும், பாட்டை மாற்று அப்படிமா. பாட்டு எடுத்து போட்டால் அடுத்து கில்லி, அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு, ஃப்ளைட்டெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு சாருடைய விதவிதமான பாடலுக்கு நான் பயங்கரமான ஒரு ரசிகன், அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவருக்கும் இது ஒரு அருமையான ஒரு படமாக எங்கள் டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவர் வந்தது, உள்ளே வந்தது. அடுத்து இந்த படத்தினுடைய நாயகன் விமல் சார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிகன். ஆக்சுவலாக இந்த கமல் சார், ரஜினி சார் இவங்களோட காலத்தில் கார்த்திக் சார் ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா நிறையா பேர்லாம் சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அது அவர் வேறு மாதிரி இருக்கணும். அது மாதிரி இப்போ விமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து உதடே அசையாமல் பேசுகிற மாதிரியான விஷயம் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன புரியுதா உங்களுக்கு, என்ன டைலாக் அப்படியே இருப்பார், என்ன பேசுகிறாரு அவர், லிப் மூமெண்ட்டே காணமேன்னு தேடுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த டைலாக்கில் மாம்பழம்னு இருந்துன்னு வச்சுங்களேன், டப்பிங்கில் வந்து சார் மாம்பழம் இல்லை சார் அது கொய்யாப்பழம்னா அவரோட லிப்பில் கொய்யாப்பழம்னு போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரின்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி லிப் மூமெண்ட்டு எதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு அழகாக சட்டிலான பர்ஃபார்மன்ஸு. அடுத்தவங்க நடிக்கிறது அவங்க வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அதுவோ கிடையாது. இவருக்கு ஏன் சார் சீனை ஏற்றிட்டீங்க, எனக்கு ஏன் சார் கம்மியாக, ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா விமல் சார் தான் நான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு இது. அவர் கூடயும் சேர்ந்து ஒரு 3-4 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எங்களோட மொத்த டீம் இருக்குது பாருங்கள், ஜாலியான ஒரு டீம். ரவி மரியா சார்லேருந்து, புகழ்லேருந்து, இன்னும் எத்தனை, சாமிநாதன் சார், சிங்கமொழி சார், எல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஆர்டிஸ்ட்டு. ஜென்ரலாக ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும் இல்லையா, இந்த படத்தில் எனக்கும் புகழுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு எங்களோட காம்பினேஷன்ஸ். அவர் லேடி வேஷம் போட்டே நடிச்சிருக்காரு இல்லையா, இந்த படத்தோட 4வது ஹீரோயின் புகழ் தான். ஸோ நிறைய மெனக்கெட்டிருக்காரு புகழ். அவரோட சேர்ந்து நடித்த சீன்ஸ்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கேமராமேன் சார் செல்வா சார். அது என்ன சொல்கிறது, அனைத்து டேரக்டர்களுக்கும் ஃப்ரெண்ட்லி அவர். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 150 வருஷம் இருக்கீங்களா சார் சினிமாவில்? அவ்வளோ 40 வருஷம். வாவ், சூப்பர். ஸோ எல்லா டேரக்டருக்கும் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட், ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராமேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அட்டகாசமான குழு, அருமையான ஒரு படம், ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். உள்ளே வந்தால் கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லாமல் கலகலன்னு சிரிச்சிட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா திருப்தியாக இருக்கும். எனக்கும் இந்த படம் மூலிமா நல்ல பேருன்னு நினைக்கிறேன். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்களோட ஆதரவு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. பட் ஒன்னே கேட்கணும், உங்களோட எனர்ஜி. ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் ஜீப்பில் தொங்கிட்டு போகிறீங்க, போலீஸ் ஜீப்பை அர்ஜுனர் வில்லு கேட்டுட்டு ஓட்டுற மாதிரி வேகமாக ஓட்டுறீங்க. அந்த எனர்ஜி வந்து அவ்வளோ ஹை எனர்ஜியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி படம் முழுக்க எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வயசே ஆகாதான் நான் கேட்டதுக்கு அங்கே தான் நான் கேட்டேன். ஸோ அந்த எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
என் ஒய்ஃப் வந்திருக்காங்க இந்த இதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னா நான் அவரை சந்தோஷமாக வச்சுருக்கேன் அப்படின்பா அவ. அதனால் அவள் என்னை ஹாப்பியாக வச்சுருக்கா, நான் ஹாப்பியாக இருக்கேன். போகிற யூனிட் எல்லாமே நடிக்கிற படம் எல்லாமே காமெடி படம் தான் மோஸ்ட்லி. ஸோ நானும் சிரிக்கிறேன், சிரிக்க வச்சுட்ருக்கேன். அதனால் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் முடி கொட்டலை, அதனால ஓடிட்டுருக்கு குழப்பு. உண்மையை சொன்னதுக்கு நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி எனர்ஜியோடு நீங்கள் ஸ்க்ரீனில் எப்போவுமே எங்களுக்காக அழகழகான படங்கள் கொடுக்கணும். மேம் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்தாலே ஒரு மெடிடேஷன் ஃபீலிங் வந்துடும், ஒரு தியானம் மாதிரி ஒரு உணர்வு, அது ஏன்னே தெரியாது. முதல்ல எல்லாருக்குமே வணக்கம், எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். சார் தேசிங்க ராஜா 2 அதிரடியாக இருக்கு பாடல்கள் எல்லாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம், ஆடியன்ஸ் எப்பவும் போல் உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்கள். எழிலோட நாம் பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன்வாசம். பூவெல்லாம் முன்வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்ணுறதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு கேட்க 25 வருஷம் எடுத்துருக்கார். அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே, நான் அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபிலிம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்க ராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம், கரெக்டாக? நம்ம கருப்பணியப்பன் படம் பண்ணியிருக்கோம், ஜன்னலோரம். சச் அ நைஸ் ஆர்டிஸ்ட். அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்லை, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமாம். நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம், அது எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காப்புல, அதனால ரொம்ப எழிலாக வந்துருச்சு அந்த பாடல், அழகாக வந்திருக்குது, அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்கள் சில மேடைகளில் நீங்கள் சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லலை, அப்படி நீங்கள் சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையா? அதுவும் தப்பு, வேற யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸ் ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது, அது தானாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், உள்ளே இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது, உள்ளே இருந்து தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்கிறது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் in better sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கேருந்து வர வேண்டியது, இங்கேருந்து வர வேண்டியது. அதனால் வந்து டெக்னாலஜி வந்து, பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங், இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி
அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. Oh, that's so beautiful and thank you sir. இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். Thank you so much for being here today. நன்றி. It's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்குரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களே, நாட்டை இருக்கின்ற இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இது தேர்தலுக்காக பேசல, ஆனால் இந்த பேச்சு பேசினாவே தேர்தல் நினச்சிடுறாங்க. இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவனும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த யூடியூபர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இப்படி பேசுகிறேன்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம், இல்லை இது வலியாக இருக்கலாம். அதோடைய வெளிப்பாடு தான். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அதை விட கஷ்டம் தெரியும். அதுபோல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க. 10 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க. லொக்கேஷன் பாருங்கள், காஸ்டியூம் போடுங்க, மேக்கப் போடுங்க, ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க, ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, ஆர்ஆர் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, டேக் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க, லோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, 10 நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால் எடுக்க முடியல. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்கள் வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமாக வைக்கிறீங்க. உங்களால் முடிஞ்சால் 10 நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்கள். 10 நிமிஷம் எடுக்க போதும். 2 நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்காக எடுத்தா. இன்றைக்கி வந்து அவங்க நாளைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு வந்தானோ முடி வெட்டு வந்துடுவான், ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவான், ஷர்ட்டில் பட்டன் போட மாட்டான், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா, கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது 10 நிமிஷத்துக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சுருக்கலாம். ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சுனாலும் கஷ்டம், வந்துட்டாலும் கஷ்டம். அப்போ 10 நிமிஷம் கழுது எடுக்க நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட்டை டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டைம் 24 கிராஃப்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போயிடாதான்னு டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நினச்சி பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நானும் யூடியூப் வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க. அன்றைக்கி மீதி பேர் வந்தவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி இல்லைன்றீங்க, அவங்க வரலன்றதுக்காக. ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம். ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட்டு கொஞ்சம் இருந்தால் கிளார் வருது, வீடியோ பார்க்க மாட்டேறாங்க. அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே. அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாமல், அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் எல்லாரும் பார்க்கட்டுமே, பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும். பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டோம், நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு இது கரெக்டாக இருந்தது, இது இல்லை, இது வேணும், இது நல்லா இல்லை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அது என்ன, நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்கள் தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதில் தப்பு இருக்கா மாதிரியும் சொல்லும் போது சத்தியமாக அதில் பாதிக்கப்படுறது திரையுலகம் தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக, உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை, எங்கள் திரைப்படத்தை வாழ வைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. ஆனால் அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க, எனக்கு கொடுத்த டைமுக்கு மேலே பேசிட்டு சொல்லுங்கள். இல்லை சார், ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் படமெல்லாம் தாண்டி அந்த படம் நிலை நிற்கிறதுக்கும் அது வெற்றி பெறுவதற்குமான முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த படம் பற்றி சொல்லுங்கள் சார், உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். நிச்சயமா எழில் சாருடைய படத்தில் நடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், என் மனைவி, என்னுடைய தாய் தந்தையர், என் குடும்பத்தினர் கூட என்னை பேச வச்சு அழகு பார்த்துருக்க மாட்டாங்க.
எழில் சார் என்னை பேச வச்சு அழகு பார்த்துட்டு பேசட்டும் கோதனை எவ்வளோ பேசுகிறானோ பேசட்டும். மானிட்டராண்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது. எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சி அவன் பேசணும் ஆசைப்படுறான், பேசட்டும், எது வேணுமோ வச்சுக்கலாம், அதில் தெளிவாக இருக்காரு. அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவார். எப்பயுமே யார் என்ன செய்ய வர அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா வெளியே வரணும்ல, வரதுக்கு முன்னாடியே கட் பண்ணால் அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து எழில் சார் கூடிய இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில், அதாவது இந்த படத்தில் படமுடைய டீமு எல்லா படத்துலையும் வச்சுட்ருப்பார். நீங்கள் அவருடைய படம் பாருங்கள், இதில் இருக்கிற டீமு மொத்த பேரும் அடுத்த படத்துலையும் இருக்கும். அதே முகண்டா வேணாம் புதுசாக யாருன்னா போடுவோம். இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி, என்னுடைய பள்ளியில் பயின்றவர்கள்ன்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு. அது எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா படத்தில் நீங்கள் ஒரு சீன் இந்த ஓரமாக நின்னா கூட திரைப்படத்தில் நின்னா அதுக்கு மதிப்பு வேறு. அதுவும் எழில்சார் படத்தில் நின்னா அதை விட மதிப்பு வேறு. அப்போ யாருமே ஏமாந்துடக்கூடாது. எழில்சார் படம் பண்ணுறாருன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டுருவாருன்னு நம்பிக்கையாக இருப்போம். அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இதுக்கு மேலே பேச விட மாட்டாங்க சார், தெரியும். சொல்லுங்கம்மா, இன்னும் எதுவும் கரெக்டாக முடிச்சிட்டீங்க மீட்டரில். தேங்க்யூ சார். தேங்க்யூ, உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வருகின்ற 11ஆம் தேதி இவ்வளவு பேசியிருக்கேன். தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் இயக்குனருக்கும் திரையுலகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கையோட போகிறேன். தியேட்டரில் போய் படம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மீண்டும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. நீங்கள் கேள்வி கேட்டால் தான் எனக்கு பதிலே வரும். பின்னாடி நிறைய வேலை செய்வேன், பட் பேசுறது அப்படின்னு சொல்றீங்க சார். இந்த படத்துல பணியாற்றிய அனுபவம், ஏன்னா இந்த படம் முழுக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ஹை எனர்ஜி பெர்ஃபார்மர்ஸ். நம்ம ஆக்டர் விமல் அவர்களை எடுத்துக்கலாம், இப்போ சாம்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க, ரவி மரியா சார் இருக்காங்க, சிங்கம்புலி சார் இருக்காங்க, காஸ்ட் அண்ட் க்ரூவே அப்படி ஒரு கலாட்டாவா இருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்க இந்த படத்துக்கு பர்டிகுலர்லி சினிமாட்டோகிராஃபி பண்ண அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. 25 வருஷமா நான் சாரோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் எழில் சாரோட துல்லாத மனம் துள்ளும் அவருடைய முதல் படம் ஆரம்பிச்சு இந்த படம் 25 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். 2 லெஜெண்ட்ஸ், ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்டிங்கோட சினிமா இண்டஸ்ட்ரியில் 25 இயர்ஸ். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரோட ஃபிலிம் ட்ராக்ல வந்து நான் துல்லாத மனம் பண்ணேன். பட் முதல் டிஜிட்டல் படம் பண்ணேன் கேமராமேன் அப்படின்ற பெருமையோட இந்த படத்தும் சாரோட சேர்ந்து 25 வருஷத்துக்கு இந்த படமும் பண்ணேன். சரி, ஒரு சீரியஸான படம் அப்படின்னா நிச்சயமா அதோட ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரு காமெடி படம், நல்லா கலர்ஃபுல்லாக படம் இருக்க போகுது அப்படின்னா ஒரு சினிமாட்டோகிராஃபரோட பார்ட் அதில் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். அவனுக்கு வேலையே இருக்காது. அப்படியா? ஏன்னா ஒரு கிரைம் எடுக்கிறோம், மற்றபடி அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் படங்கள் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மெனக்கிடணும். காமெடிக்கு நீங்கள் கேமரா வச்சுட்டு எடுத்தால் போதும், அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க ஜாலியாக பேசிட்டு போயிடும். கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது அப்போ. அதாவது தாம் சார் சொன்னார்ல, ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், அவர் 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதை 13 நிமிஷம் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னாரு இல்லையா? அது எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா நான் கேமரா வச்சுட்டு உட்காரலாம். சாதாரணமாக கேமராமேன் உட்கார்ந்தானா வேலை நடக்காது. பட் இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வேலை கிட்ட வந்தவங்க யாருமே விடலை அப்படின்றது என்னுடைய மைண்டில் இருக்குது. சின்ன சின்ன ஆட்கள் வந்தால் சார் எனக்கு ஒரு ஜாப் வேணும், ஏதோ ஒரு கேரக்டர் கொடுங்கன்னா உடனே வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உடனே வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் வேலை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நம்ம இதில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்லப்போனால் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார், அவரை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படியே வந்துட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருந்தார். இது வரைக்கும் என்கிட்ட அவர் மொத்தத்தில் பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5 ஹவர்ஸ் தான். இந்த படத்தோட டோட்டலாகவே நாங்கள் ஒரு 5 மணி நேரம் தான் மொத்தமாகவே பேசியிருப்போம். அவ்வளோதான். வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரியல. ஆனால் படத்தோடைய வேலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாளில் இந்த படம் அவ்வளோ விறுவிறுன்னு ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச, அது ரொம்ப ரொம்ப இப்போலாம் பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்க்கறது இல்லை, தேட்டருக்கு போகிறதுன்றது கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து தேட்டருக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நிப்பாட்டிட்டு பண்ணுறது வந்து இந்த
ரொம்ப கஷ்டம். நான் அதுக்காகவே வந்து ஆக்சுவலி நான் இப்போ கோயம்புத்தூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்படிங்களா? கரண்ட் இப்போ ஓடி வந்து சாருக்காகவும் வந்து நான் பேசுறதுக்காக வந்து பாராட்டுகள். அதில் மிஸ்டர் ஜனா சாராக இருக்கட்டும், மிஸ்டர் விமல் சாராக இருக்கட்டும். ஸோ இவங்களோடலாம் நான் இந்த ஜென்ரேஷனில் நான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்து விஜய் சாரோட ஸ்டார்ட் பண்ணி அவர் இப்போது வேறு ட்ராக்குக்கு போனாலும் அடுத்தடுத்து அந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போ விமல் சார் இப்போ இன்றைக்கி நிறைய நம்ம தாம் சார் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுடைய பெட். நிச்சயமா சார். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சினிமாட்டோகிராஃபருக்கு தான் ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஃபுல் ஷாம் தெரியணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட கண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். அந்த மாதிரி நீங்க விமல் சார் அவர்கள்கிட்ட பார்த்து அட்மையர் பண்ணது ஆர் வாட் ஸ்பெஷல் அபவுட் ஹிம்? இன்னொரு விஷயமும் சொல்லணும். விமல் சார் பண்ண களவாணி படத்தை வந்து கன்னடத்தில் யஷ் சாரை வச்சு நான் தான் கேமரா பண்ணேன், கிராத்தகா. ஸோ அதில் இவர் பண்ண நகாஸ் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வந்து சார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோவை வில்லனாக மாற்றிருப்பாரு, வில்லனை ஹீரோவாக மாற்றிருப்பாரு. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் வந்து ஹீரோவுக்கு இருக்கும். களவாணியில் அந்த கேரக்டர் வந்து எல்லா தப்பும் பண்ணும் ஆனால் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இப்போ எனக்கு அதான் சொன்னேனே, விவசாயிக்கு வந்து மண்புழு எந்த அளவுக்கு அது மாதிரி சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பார்க்கணும் பேசணும்னா கூட எப்போது சார் பிஸியாக தான் இருக்காங்க. அந்த விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணும்போது நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் இது மாதிரி சொல்கிறத விட இல்லை சார் இந்த ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் வரட்டுமா பேசட்டுமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது கைண்ட்னஸ். எல்லாரையும் யார் போனாலும் கூப்பிட்டு வச்சு பேசுகிற டைமிங் அது வந்து இன்னைக்கு இருக்க கலைஞர்களில் வந்து நிறைய பேருக்கு இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழில் சார் ஒருவேளை எழில் சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரும் எந்த நேரத்தில் எப்போ போனாலும் யார் வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால எல்லா நடிகர்கள் எல்லாருமே ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எனக்கும் டைம் பண்ணதே தெரியல, ஓடி போச்சு முடிஞ்சு போச்சா. இல்லை நிறைய ஷூட்டிங் வந்து நைட்டில் தான் எடுத்தோம், 2 சாங்குமே நைட்டு தான் எடுத்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் வித்யாசாகர் சாரோட வந்து நிலாவே படம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நீ காற்று நான் மழை அந்த பாட்டு என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அந்த சொன்ன ஒரே காட்டுறதுக்காக அந்த கேமராவே நான் ஆட்டிருப்பேன். பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த நிலா சாங் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு டைம் பத்தலைன்றது தான் உண்மை. அந்த சாங்கை வந்து நிறைய சுச்சுவேஷனில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சாங் இன்னும் வேற ஒரு கோணத்தில் போயிருக்கோம். இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த மெலோடிக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அழகாக உங்களோட ஜேர்னி குறித்து நீங்கள் பேசுனீங்க. இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். 40, 50, 100 நீங்கள் எல்லாம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்துச்சு, சரி நம்ம நல்ல ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூட நினச்சிருக்கும் போது தான் பை காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் ஆன்சர்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆக்ஷன்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டாக போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 4 வார்த்தை டைலாகை 4 பேர் டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கூட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குன்னு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரவைஸ் பண்ணி தம்பி உனக்கு இருக்கிற மீட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி அதான் ஷூட்டிங்ஸ் போட்டு நல்லா பரபரப்பாகவும் இருக்கும், நல்லா கலகலப்பாகவும் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்கள். இல்லை சார், அதான் இப்போ வந்து இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேராக சொல்லிட்டாங்க, அதே நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் அந்த டைலாக் பேசுகிறோமே
நான் ஓகே அந்த கியூ எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சார்ட்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. ஹாய் ஜிதன். ஹலோ. அதாவது ரெண்டு அழகான விஷயம் என்னன்னா, தேசிங்க ராஜாவோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட், அண்ட் ஆல்சோ வித்யாசாகர் சாரோட இசையில பாடுறது அப்படின்னா அது எல்லா சிங்கர்ஸுக்கும் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி, ஐயோ இது எனக்கு அமையாதா அப்படின்ற ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும். ஸோ நீங்க சாரோட மியூசிக்ல பாடிருக்கீங்க அண்ட் ஒண்டர்ஃபுல்லா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் தட். முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் எனக்கு இது நான் மலையாளத்தில் சாரோட இசையில் பாடியிருக்கேன். And it's a huge thing for me. And எல்லார் மாதிரியுமே I am a very very ardent fan of sir. And அவரோட ஃபர்ஸ்ட் நான் அவரோட இசையில் பாடுற தமிழ் பாட்டு இது ஆக்சுவலி. ஸோ this is very very special for me. Thank you so much sir for this opportunity. And also Edil sir for this wonderful opportunity. And Vimal sir, all the very best இந்த படத்துக்கும் and entire crewக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப ஐ ஒன்லி விஷ் தெம் குட் லக். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூஸ்வலி இப்போ திங்க் வெரி ரேராக வருது இந்த மாதிரி யூனோ நம்ம சிங்கர்ஸை வந்து லைக் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு விழா. அண்ட் இட்ஸ் a great thing. Very happy to be here. சந்தோஷமா இருக்கு. ஒரு பாடகரை மேடை ஏற்றி கண்டிப்பாக நாங்கள் என்ன கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான பாட்டு நம்ம படத்தில் இருக்கு. கண்டிப்பாக நான் அந்த ஃபியூ லைன்ஸ் பாடுறேன் இந்த பாட்டோட. டோலி டங்கானா டேஞ்சரு ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலக்க குமுக்கு நக்கா பேங்கரு சாங்கு பேங்கரு. டோலி டங்கானா டேஞ்சரு ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலக்க குமுக்கு நக்கா பேங்கரு சாங்கு பேங்கரு. காதல் நான் கிரிஞ்சு இப்போ கல்லா போச்சு நெஞ்சு, காதல் நான் கிரிஞ்சு இப்போ கல்லா போச்சு நெஞ்சு, நீ கொஞ்சி கொஞ்சி காப்பாத்துடி ஏதாவது செஞ்சு. டோலி டேங்கானா டேஞ்சரு ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலுக்கு குமுக்கு நாக்க பேங்கரு சாங்கு பேங்கரு. தேங்க்யூ. அதாவது எல்லா பார்ட்டி சாங்ஸ் எல்லாரும் போட்டு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நம்பர் வந்து சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய்ங்க. வணக்கம். சென்டர் ஓகேவா? சூப்பர். கோமாளி கூடாரம் அப்படியே ஆரம்பமே அசத்தலாக இருந்தது. நல்ல ஒரு அழகான பாட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், சாரோட இசையில் வித்யாசாகர் சாரோட இசையில் பாடக்கூடிய அனுபவம் அண்ட் எழில் சாரோட படத்தில் உங்கள் பாட்டு வருது அப்படிங்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2 அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்கறதுக்காகவே நானும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு எல்லாரும் பார்த்து ஃபன்னு ஜாலியான ஒரு படம். இந்த ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் வித்யாசாகர் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பாட்டு கொடுத்து இந்த படத்தை ஒரு பாட்டாக வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் படத்தோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப எதுவும் பேச வரல, படபடன்ட்டு இருக்கு. கஷ்டம், டைம் ஆயிடுச்சு, பேசு. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் எழில் சாருக்கு இது 25வது வருஷம். வருஷத்துக்கு ஒரு நடிகர்னா இல்லை 20 நடிகர் நடிக்க சொல்லி நினைக்கிறேன். மொத்தம் இங்கே கூட்டம் எல்லோரும் அங்கே வரவழைச்சாச்சு. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் உதயகுமார் சாருக்கு வாய்ப்பு கொடுத்தா 100 ரூபா எழுதிருப்பார், நான் 200 எழுதிருப்பேன். நீங்கள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேங்க. என்ன நைட் முடிவு பண்ணிருங்க. ஓகே ஓகே. அப்புறம் உதயகுமார் சார் சொல்லும்போது நம்ம ஹீரோ விமலில் வந்து விஜயகாந்த் மாதிரி பார்க்குறேன்னாரு. அப்போ எனக்கு 80% தான் கொஞ்சம் தோணுச்சு. ஸ்டேஜுக்கு வந்தார், கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே வேஷ்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, 100% விஜயகாந்த் சார். எலிபையும் சரி காஸ்டியூம்லையும் சரி. அப்போ எப்பவும் போல் எனக்கு 9 மணிக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வித்தியாச இசை இன்றைக்கி இந்த நாயகன் அவர் வந்து மெலோடி கிங்கும். இங்கே அவர் எல்லாத்துலேயுமே கிங்கு. அவர் குத்துலேயும் கிங்கு, கெத்துலேயும் கிங்கு, பில்டப் சாங்லேயும் கிங்கு, ஹீரோஸ் சாங்லேயும் கிங்கு, எல்லாத்துலேயும் கிங்கு.
என்னை கெட்டது அவர் தான். நான் திருப்பாச்சி கமிட் ஆயிடுச்சு. கமிட்டாக ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அப்போ டியூன்லாம் போய்கிட்டுருக்கு. அவர் சாங் மெலோடி சாங் போட்டிருக்கோம். அடடா திருடா அடடா திருடா அவசர வேணா பொறுத்துக்கணும், இப்படி அழகான ஒரு மெலோடி போட்டு ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் ஷூட்டிங் போகிறேன். இப்போ கிளி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் சார் பக்கறக்கா போனேன். செட்டில் ஒரு சாங்கு, அப்படி போடு 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 அசத்தி போடு. நம்ம இந்த குத்தாக இருக்கு. நம்ம வெளியே மெலோடி சரிவிட்டு வராது. அதை தூக்கி வச்சுட்டு தான் அப்போ முன்ன தப்பில்லை அத்தப்பத்தை வெத்தலை விளைஞ்சிருக்குடா. என்னை குத்துப்பாட்டு இயக்குனர் ஆக்குனே அவர் தான். அது மாதிரி எதிரும் புதிரும் அதில் நான் கோ டைரக்டரு, தரணி தான் டைரக்டரு, அது சார் தான் மிஸ் டைரக்டர். நீ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அவரோட சாங் தான் அது. அந்த சாங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் டியூன் போடும்போது சிம்ரன் இல்லை, கரெக்டாக இல்லை. அது நெப்போலியனுக்கும் அவங்கள ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க. அந்த நர்ஸோட பாயிண்ட் ஆஃப்ல ஒரு சாங்கை கேட்டோம். சூப்பர் சாங்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது நெப்போலியன் வந்து நடக்க முடியாது. இதில் அவரை வச்சு என்ன பண்ணுறது, யாரோ ஒரு பொண்ணு ஆட வச்சு சாங்கு இதாயிருமோன்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாங் நல்ல சாங்கு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்ட்டு சிம்ரனை ஆட வச்சோம் கெஸ்ட்டாக. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போச்சு. அதனால் பல வகையில் அவர் ஹீரோ எழில் சார். நான் அவரை பார்க்கும்போதுலாம் ஒரு டேரக்டரை பார்க்க மாட்டேன், வியப்பாக பார்ப்பேன். நான் துல்லாவனம் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு ஆளை பார்த்தா டேரக்டர் மாதிரி தெரியாது, ரொம்ப சாஃப்டாக. இப்போ இவர் தான் துல்லாமன் பண்ணாரா அப்படின்னு ஆச்சரியம் பார்க்குறது. இப்போ தொடர்ந்து காமெடி படம் பார்க்குறோம்ல, வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன், தேசிங்க ராஜா, அப்பவும் பார்ப்பேன் இவரெல்லாம் இப்படி காமெடி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எல்லாமே அதிசயமான இயக்குனர். டோட்டலாக எல்லோரும் பேசும்போது ஒன்று ஒன்று புரிஞ்சு வச்சு டோட்டலாக இவர் எனக்கு ஆப்போசிட். ஏன்னா என்னதில் ஸ்கிரிப்டில் தவிர யாரும் பேச மாட்டேன், விட மாட்டேன் மேக்ஸிமம். இவர் இஷ்டத்தை விட்டுருக்காரு. இதில் மட்டும் எதிரும் புதிருமா இருக்கான். தேசிங்க ராஜா 2 மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு 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 பார்ட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதை தான் உங்களோட அன்பாக இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை அருமையாக பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவுக்காக நான் கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்திருந்தது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருந்தது தயாரிப்பாளர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை பண்ணோம் முடிஞ்சிச்சு, இது எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு காமெடி படத்துக்கான ஒரு விஷயம் வந்துடும். பட் அது இல்லாமல் அந்த படத்தை நேசித்து நான் வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து சார் வந்து இந்த படத்துலையே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கே பயமாக இருக்கும். எடிட்டிங்கு, ட்ரைலரு, டீசரு, இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. முருகன் இருந்தார் கூட. ஸோ அவர் அந்த ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க தான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தருணத்துல தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுலாமா சார்? தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் 2 வாரத்தை பேசிடுறீங்களா? ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வந்து படத்தோட ஹீரோ விமல் சார் பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா வந்து என்னுடைய தேசிங்க ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து விமல்ஜி. இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஏன் அப்படின்னா
இவ்வளோ இந்த படத்தில் வந்த ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை புதுசாக போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும், இந்த ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயே பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி சிரித்து முடிஞ்சு வித்யாசாகர் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கேப்பே இல்லாமல் காமெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்திருக்கு இந்த படத்தில், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா ரசிங்கன்னா போயிட்டே இருப்பீங்க, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி வந்து இதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டையும் ரவி மரியா, புகழ், சாம்ஸ்ஜி, ரோபோ, திருமா இருந்திருக்கிறாப்புல, சிங்கப்பிள்ளி நிறைய நிறைய ஏகப்பட்ட பேர், சாதனா வந்திருக்கிறாங்க, இந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்துட்டு 3 பேர், அம்மாக்கள் 3 பேர். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினாக வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் முன்வாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். அது வந்து ரொம்ப இமீடியட்டாக 3வது படமே பண்ணதுனால எனக்கு மியூசிக் பற்றி பேச தெரியாது. பட் அப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருப்பேன். சார் போனால் ஏதோ சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்தேன். சாரோட கெப்பாசிட்டி என்ன, சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ போய் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சாலிடாக இதை மாத்துறாரு, லிரிக்ஸை கூப்பிட்டு அதை பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த எழில்கிற பேருக்கு கூட நெடிலில் ஒரு வார்த்தை வேணும்னு விவேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் எழில்னு சொல்லிட்டாப்புல. அப்படி தான் வந்தது. நெடிலில் ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு. அவங்க உட்காந்து கம்போஸ் பண்ணுறது நெடிலில் பிடிங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனு, அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறாரு. மியூசிக்னால் என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப எளிமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த 5 சாங் ஹிட்டு பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு வித்யாசாகர் தான் மிக 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 முக்கியமான ஒரு காரணம். சார் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம க்ரூவையும் கூப்பிட்டுட்டு இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க. நிச்சயமாக. இந்த படம் கமிட் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா அவர்கள். பாலா வந்து இன்ஸ்டியூட், இவர் வந்து ஒரு படிச்சுட்டு வந்து என்ன படிச்சிங்க, எடிட்டிங்கா? இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வந்து ஒரு மேனேஜராக வர்றது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு குவாலிஃபைடு பர்சனாக இப்போ நிறைய பேர் வராங்க மேனேஜர்ஸுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பாலா ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. என்னுடைய பிரதரில் ஹரி அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பாலாவோட அசிஸ்டண்ட்டு பேர் என்ன, ரமேஷ், சரவணன், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இந்த தருணத்தில் ப்ரொடியூசர் கேமராமேன் செல்வா சார்.